ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் இந்த சைக்கோ பையன் தன்னோட சட்டையில் கரையாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேலை கரையை திட்டிகிட்டு இருக்கான். இதெல்லாம் தூரத்துலேருந்து பொண்டாட்டியும் பார்த்துட்டு தான் இருக்கா. அதுக்கப்புறம் அவன் இங்கேருந்து கிளம்பி கோமா போயிட்டு இருக்கான். அப்போ இவ போயிட்டு தடுக்கிறா. எங்கே போகிறீங்க என்னோட அன்பான புருஷனே, ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை நிற்க வச்சுட்டு இவ போயிட்டு பூச்செடியில் இருக்கிற மண்ணை எடுத்துகிட்டு வந்துட்டு அவனோட கன்னத்தில் தடவிட்டு இருக்கா. அவனுக்கு இந்த அழுக்குங்கிறத பார்த்தாலே பிடிக்காது. அப்படி இருக்கும்போது இவ இது மாதிரி பண்ணவும் அவனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. மயிரா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அவ உடனே ஓம்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அந்த பக்கமாக சாட்சி வச்சு நின்றுட்டு இருக்கா. அப்போ அவ சொல்கிறா, என்ன ஓம்கார் அழுக்காயிடுச்சா? பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே அதை சுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தண்ணி எடுத்து அவனோட முகத்தில் ஊற்றி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ இதே மாதிரியே தான் அந்த பயலுமே பண்ணியிருப்பான். அதை அப்படியே அவனுக்கு திரும்ப செஞ்சுட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு அவன் டென்ஷன் ஆகிட்டு அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு திட்டிகிட்டு இருக்கான். என்ன மயிரா, என்னை கோவப்படுத்தி பார்க்குறியா? உன்னோட லிமிட்லேயே இரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இது மாதிரிலாம் எனக்கு பண்ணும்போது உங்களோட லிமிட்டை பற்றி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் உங்கள் லிமிட்டில் இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே அந்த பயலுக்கும் வந்து அவன் இங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இவளும் பின்னாடியே புருஷா நெல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிட்டு இருக்கா. அப்படின்னு பார்த்து கரெக்டாக மாமியார் காரி கீழே பலுங்கியை வந்து உருட்டி விட்டுட்டு இருக்கு. அதில் வலிக்கி விட்டு அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. கையில் அடிபட்டுருது. அதை பார்த்துட்டு அந்த அம்மா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு தாண்டி ஓர ஆடக்கூடாதுன்னு சொல்கிறது அப்படின்னு சொன்னால் அவள் பதிலுக்கு இந்த அம்மாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சொல்கிறா, போதுமா, முடிஞ்சிருச்சா? ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்குது, இதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லை. உங்களோட அன்பான பையன், அதான் என்னோட புருஷன், அவரை நான் பழி வாங்கணும் இல்லையா? அதை பற்றிலாம் நான் நிறைய யோசிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி ரூமுக்குள்ளே போனா. அப்போ இந்த அம்மா திரும்ப என்ன பண்ணுதுன்னா அவளோட கையை பிடிச்சி அப்படியே கதவுல வச்சு நசுக்கி விட்டுருது. அவ்வளோ பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கா, வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவளோட கையை பிடிச்சி தரத்தரத்தன்னு அங்கேருந்து இழுத்துட்டு வந்துட்டு கிச்சனில் வந்து விட்டுட்டு இருக்கு. இதே கிச்சனில் தானே உன்னோட கை லைட்டாக சுட்டுருச்சு அப்படிங்கவுமே என் பையன் உன்னை சமைக்க விடாமல் இங்கேருந்து இழுத்துட்டு போனா. அன்னையிலேருந்து இந்த கிச்சனில் நீ சமைக்கவே இல்லைல்ல, இன்னைக்கு இந்த உடஞ்சி போன கையை வச்சு நீ இன்னைக்கு சமைக்கிற, என் பிள்ளைக்காக நீ ஊறுகா பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொண்டு வந்து வச்சுட்டு இருக்கு. அவள் முடியாதுங்கிறா. உடனே இந்த அம்மா ஃபோனை எடுத்து லைவ் ஆன் பண்ணி விட்டு சொல்லிக்கிட்டு இருக்கு, என்னோட அன்பான மருமக என் பிள்ளைக்காக ஊறுகா பண்ண போறா, அதுவும் அவளோட காயப்பட்ட கையை வச்சு. என் பிள்ளை மேலே அவளுக்கு எவ்வளோ பாசம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கு. இத்தனை பேர் அந்த லைவை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது இவ வந்து பண்ண மாட்டேன் முடியாதுன்னு சொன்னா அப்போ இவள் நடிக்கிறா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போயிடும் இல்லையா? அதனால வேற வழியே இல்லாமல் அவளும் ஊறுகா போட்டுட்டு இருக்கா. அவளோட கையில் ஏற்கனவே காயம் பட்டிருக்கு. அதில் போயிட்டு இந்த பொம்பளை எலுமிச்சம்பழம் ஊறுகா பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுவும் தன்னோட கையால் தான் பண்ணணும்னு சொல்லிடுச்சு. ஸ்பூன் எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொன்னதும் இவளும் வேற வழி இல்லாமல் மிளகாத்தூள் எடுத்து கையாலே போட்டுட்டு இருக்கா. அவளுக்கு பயங்கரமாக எரியுது, கத்திக்கிட்டு இருக்கா. ஆனாலும் மாமியார் எல்லாத்தையும் லைவில் போட்டுட்டு இருக்கிறதுனால இவளுக்கு என்ன பண்ணுறன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா ஜன்னல் பக்கமாக பார்க்கும்போது அங்கே ஒரு மர கிளை இருக்குது. அதை உடச்சிட்டு வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த குச்சை வச்சு அந்த ஊறுகாவை கிண்டிக்கிட்டு இருக்கா. என்னோட கையால் தானே என் புருஷனுக்காக ஊறுகாய் பண்ண சொன்னீங்க, அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு அந்த அம்மாவுக்கு நோஸ் கட் ஆகிடுது. அங்கேருந்து கிளம்பி போயிடுது. நேராக ஹாலுக்கு போனால் பையன் கேட்குறான், மயூரா எங்கே அப்படின்னு. அவள் ஊறுகா போட்டுட்டு இருக்காப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவள் இங்கே வரமாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுது. கொஞ்ச நேரத்தில் அந்த கோயில் கட்டுற விஷயமா பேசுகிறதுக்காக ஆட்களுமே வந்துட்டாங்க. ஒரு குருஜியும் ஒரு ஆளும் வந்திருக்காரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோவுக்கு ஒரு கனவு இருக்குது, சின்ன வயசுலேருந்தே உள்ள கனவு போல். எப்படி நம்ம ஹீரோ இன்னைக்கு டாக்டர் ஆகணும், மக்களுக்கெல்லாம் இலவசமாக சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்துச்சு, அதே மாதிரி இவனுக்கு ஒரு கனவு இருக்குது. அது என்னடானா இந்த ஊருக்கு இவனோட டைல்ஸ்லேயே வந்து ஒரு கோயிலை கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். ஸோ அது விஷயமா தான் பேசுகிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களுமே பேசிட்டு நல்லபடியா நாளைக்கு பூஜையை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனால் அவங்க வந்தது பேசிட்டு போனது அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினி சோஃபாக்கு பின்னாடி நின்று எல்லாத்தையும் கேட்டிருப்பா. ஸோ இந்த விஷயத்த இவளும் தெரிஞ்சுக்கிறா. இந்த மாதிரி இவனுக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குது அப்படிங்கிற விஷயத்த. மறுநாள் ஆனதும் அந்த கோயில் கட்டுற விஷயமா பூஜை பண்ணுறதுக்காக ஒரு டைல்ஸையுமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு பக்காவாக இங்கேருந்து கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம ஹீரோயினி எதிர்த்தாப்புல வந்து நின்றுட்டுருக்கா. அவளை பார்த்த உடனே இவன் வண்டியை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. மாமியாரோ சொல்லிக்கிட்டு இருக்கு, நல்ல காரியத்துக்கு போயிட்டுருக்கோம், இவன் முகத்திலே அமுழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து வந்து இவனை முறைச்சி பார்த்துட்டு இருக்கா. ஆனால் அவன் அதை பெருசாக கண்டுக்காம அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். அப்போ இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா, பூஜை பண்ணுறதுக்கு போறியா? அங்கே பூஜை நடக்காது, உனக்கான அவமானம் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படி என்னத்தை பிளான் பண்ணி வச்சிருக்கா அப்படிங்கிறது தெரில. அதுக்கப்புறம் இவங்க அங்கேருந்து கிளம்பி அந்த கோயில் கட்டுற இடத்துக்குமே வந்துட்டாங்க. அங்கே பூஜைக்கான எல்லா ஏற்பாடுமே பண்ணி வச்சுருக்காங்க. இவன் கொண்டு வந்த டைல்ஸை தான் பூஜை பண்ணி அந்த இடத்துல வைக்க போகிறாங்க போல். ஸோ அதுக்கான பூஜை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தூரத்துலேருந்து நம்ம ஹீரோயினியும் ஒரு மரத்துக்கு பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. அப்போ அந்த ஐயரோ டைல்ஸில் கங்கா தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தவருக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அந்த டைல்ஸு ஃபுல்லாகவே ஒரே ரத்தக்கரை படிஞ்சிருக்கு. அதை பார்த்துட்டு அட கடவுளை, இது என்ன அபசகுணம், இந்த மாதிரி ரத்தக்கரை படிஞ்ச டைல்ஸை தான் கொண்டு வந்து கோயிலுக்கு வைக்க போகிறீங்களா, இது ரொம்ப பெரிய பாவம் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு. இவனுக்கும் ஒன்றும் புரியல, மாமியாருக்கும்
ஒன்றும் புரியல, இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட பிளான் தான் இது எல்லாமே. அவள் எல்லாத்தையும் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலி இவ என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, மாமியாருக்காரவங்க ஏற்கனவே டைல்ஸ் எடுத்து ரெடியாக வச்சுருப்பாங்க போல். இதுக்காக ஸ்பெஷலாக துணியெல்லாம் சிவப்பு கலரில் தச்சிருப்பாங்க போல். அதெல்லாம் மூடி போட்டு அங்கேருந்து கிளம்பி போகும்போது அப்போவே என்ன பண்ணுறான்னா, செம்பருத்தி பூவை கையில் வச்சுக்கிட்டு அதில் ஏதோ ஒரு கெமிக்கலை ஊற்றி அதுலேருந்து வர தண்ணியை வந்து அந்த டைல்ஸில் விட்டுறா. அது ஜஸ்ட்டு ஒரு தண்ணி தான். அது இப்போ பார்க்கும்போது நார்மலாக தான் இருக்குது. ஆனால் அந்த தண்ணி மேலே நார்மலான வாட்டர் பட்டுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த கெமிக்கலோட ரியாக்ஷனால் அந்த தண்ணி ரத்த கலரில் மாறிடும். ஸோ இதுதான் இவ ஏற்கனவே பிளான் போட்டு வச்சது. இதை பார்த்துட்டு தான் அந்த ஐயர் பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த ஊருக்கு கோயில் கட்டி கொடுத்து ஒரு நல்ல காரியம் பண்ண போறீங்கன்னு நினச்சி சந்தோஷப்பட்டா நீங்கள் என்ன இந்த மாதிரி ரத்தக்கரை படிஞ்ச டைல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? இதை வச்சுதான் நீங்க இங்க கோயில் கட்ட போறீங்களா? இது ரொம்ப பெரிய பாவம். உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காரு. பின்னாடி இருக்கிற மக்கள் வேற, உங்களால சர்தார்ஜிங்கிற பேருக்கே கலங்கம் தான், சர்தார்ஜி ஒலிக, ஓம்கார் ஒலிக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தூரத்துல இருந்து நம்ம ஹீரோயினி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்பதான். ஏன்னா இதே மாதிரி ஒரு விஷயம் தான் நம்ம ஹீரோயினுக்குமே நடந்திருக்கும். அப்ப எல்லா மக்களும் சேர்ந்து இவன் பண்ண செயலால எல்லாருக்கு முன்னாடியே அவமானப்பட்டு நின்னா. இப்ப அதே விஷயம் தான் இவனுக்கு நடந்திருக்கு. அது சிறப்பா நம்ம ஹீரோயினி பண்ணிட்டா. அதுக்கப்புறம் அங்கேருந்து திட்டிவிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இவனுக்கா ரொம்ப பெரிய அவமானமாக போயிடுது. அதுக்கப்புறம் அவனோட வேலைக்காரனை பிடிச்சி திட்டி விட்டுட்டு இருக்கான். இது எப்படி ரத்தமாக மாறுனுச்சு? இந்த டைல்ஸ் நான் கொண்டு வரும்போது நல்லா தானே இருந்துச்சு, இது எப்படி சாத்தியம், எப்படி இது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினி அந்த இடத்துக்கு வந்து அது எப்படி நடந்துச்சுன்னு என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து நின்றுருக்கா. இவனும் பார்த்துட்டு இருக்கான். அப்போ என்ன பண்ணுறான்னா, அவன் கண்ணு முன்னாடியே அதை செஞ்சு காமிக்கிறா. அந்த பூ மேலே அந்த கெமிக்கல் தண்ணியை ஊற்றி அதுக்கு மேலே நார்மல் வாட்டர் பட்டுச்சு அப்படின்னா அது ரத்தக்கரையாக தான் மாறும். இப்படித்தான் நான் அதை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே இவனுக்கா பயங்கரமான கோவம் வந்துடுது. அவகிட்ட போய் கேட்டுட்டு இருக்கான், நீ எதுக்காக இப்படி பண்ண மயிரா? நீ என்னை அவமானப்படுத்தணும்னு நினச்சேன்னா என்ன வேணா பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த கோயில் கட்டுற விஷயத்தில் நீ இப்படி பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. இது என்னோட கனவு, அதை நீ அழிச்சிட்டல அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இதே மாதிரியே தான் டாக்டர் ஆகணுங்கிறது என்னோட கனவு. மக்களுக்கு இலவசமாக சேவை செய்யணும்னு நானும் ஆசைப்பட்டேன். அப்போ என்னோட கனவை அழிக்கும் போது நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்கலல்ல. அதை தான் நான் இப்போ உங்களுக்கு திருப்பி செஞ்சுருக்கேன். என்ன எல்லாருக்கு முன்னாடியே அசிங்கப்படுத்துனீங்கல்ல, இன்னைக்கு எல்லாருக்கு முன்னாடி நீங்கள் அசிங்கப்பட்டு போய் நிற்கிறீங்க. உங்களோட பேரும் போயிடுச்சு, உங்களோட கனவும் போயிடுச்சு. ஒரே நாளில் உங்ககிட்ட இந்த ரெண்டையுமே பறிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கா. இவனுக்கா அவ்வளோ கோவம் வருது. அவன் இங்கேருந்து கிளம்பி போகும்போது சொல்லிக்கிட்டு இருக்கா, இதோட நிற்க போகிறதில்ல ஓம்கார், இது ஜஸ்ட் ஒரு ஆரம்பம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பவா பாருங்க. அப்போ அந்த பையன் வந்து நின்றுட்டுருக்கான். உனக்கு என்னதான் வேணும் மயிரா? நீ எதுக்காக அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் தான் உன்னை என்னோட வாழ்க்கையை விட்டே துரத்திட்டேன்ல, உன்னோட அசிங்கமான முகத்தை பார்க்க முடியாமல். அப்புறமும் எதுக்காக திரும்ப என்னோட வாழ்க்கைக்குள்ளே வந்து ஏன்னா இப்படி பழி வாங்கணும்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். உடனே அவளுக்காக கோவம் வந்துடுது. அவனோட சட்டையை பிடிச்சி அப்படியே கோவமாக உலுக்கிக்கிட்டு இருந்தவ டக்குன்னு அந்த பக்கமாக அவனை பிடிச்சி தள்ளி விட்டுறா. பார்த்தா ஒரு கூண்டுக்குள்ளே போயிட்டு கரெக்டாக போய் விழுகிறான். அடுத்த நிமிஷமே அந்த கூண்டை லாக் பண்ணிட்டு கையில் சாவியை வச்சு ஆட்டிட்டு நின்றுட்டு இருக்கா. அந்த பையலோ, மயிரா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த கூண்டை தோற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி கதறி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் அது எல்லாத்தையுமே அவள் சிரிச்சிட்டே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. இது மாதிரி ஒரு கூண்டுக்குள்ளே தானே இவனுமே அவளை அடைச்சி வச்சிருந்தான். அதுதான் பதிலுக்கு இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கா. தரமான சம்பவமாக இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.